TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பில் வழக்குகளை தொடுப்பதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றவும் என மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கேட்டிருக்கிறது. நம்பிக்கையை பெற விரும்பினால் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சிகளை ஜனாதிபதி கைவிட வேண்டும் என்கிறார் அம்பிகா சத்குணநாதன். மலையக ஈழத் தமிழ் மக்களுக்கு இனி இந்நாட்டில் அனுதாபம் வேண்டாம், நியாயம்தான் வேண்டும் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு மாற்று தனது தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியுமே என்று சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையில் இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் வழக்குகளை தொடுப்பதற்காக ஐக்கிய நாடுகளின் கண்காணிப்பும் அறிக்கையிடலும் சான்று சேகரிப்பும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கு வசதியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் விசாரணை பொறிமுறைகளுடன் ஒத்துழைப்பதன் மூலம் முன்னைய ஜனாதிபதிகள் கடைபிடித்த கொள்கைகளையும் அணுகுமுறைகளையும் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் பொது எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஒன்றை பொதுவான சின்னம் ஒன்றின் கீழ் அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா இணங்கினால் அவரை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஏனைய எதிர்க்கட்சிகளும் தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சமன் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பொது சின்னம் ஒன்றின் கீழ் பொது எதிர்க்கட்சிகள் கூட்டணியை அமைப்பதற்கு பிரேமதாசா இணங்கினால் பிரதம வேட்பாளராக அவரை வரவேற்போம். தனது கட்சியின் சின்னமான தொலைபேசியே பொது எதிரணியின் சின்னமாகவும் இருக்க வேண்டும் என்று பிரேமதாசா வலியுறுத்துவதே பிரச்சனையாக இருக்கிறது. எந்த ஒரு கூட்டணியுமே அதன் அங்கத்துவ கட்சி ஒன்றின் சின்னத்தில் அமைந்ததில்லை. அது ஒரு பொதுவான சின்னமாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்காவுக்கு நெருக்கமானவரான ரத்னபிரிய கூறினார். அதேவேளை பொது எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் சின்னமாக யானை இருக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் வலியுறுத்துவதாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூறினார். நம்பிக்கையை பெற விரும்பினால் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சிகளை ஜனாதிபதி கைவிட வேண்டும் என்று அம்பிகா சத்குணநாதன் கூறுகிறார். தமிழர்களின் நம்பிக்கையை பெற விரும்பினால் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கைவிட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடும் போக்குடைய சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சியில் ஈடுபட்டால் தேசிய மக்கள் சக்தி புதிய ராஜபக்சாக்களாக மாறும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்க்கும் நல்லாட்சி 2 என்ற உணர்வும் முன்னர் நடந்ததை மீண்டும் அனுபவிக்கின்ற உணர்வும் எனக்கு ஏற்படுகிறது. ஜனாதிபதி வெற்றியடைய வேண்டும், தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அது நடைபெறாவிட்டால் கூட்டணி அரசாங்கமே ஒரே ஒரு சாத்தியப்பாடாக இருக்கும். தேசிய மக்கள் சக்தி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என என்னால் ஊகிக்க முடியாது. மேலும் இலங்கை கூட்டணி அரசாங்கங்கள் விடயத்தில் சிறந்த வரலாற்றை கொண்டிருக்கவில்லை. மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தவறுகள் இழைக்கப்படுவதை தூண்டுகின்றன. நல்லாட்சியில் இடம்பெற்ற விடயங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்காக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. ஜனாதிபதியை விமர்சிப்பவர்களை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் நியாயமற்ற விதத்தில் தாக்குவதும் கண்டிப்பதும் ஜனாதிபதிக்கு தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்களிக்காதவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் அவர். தற்போதைய அரசாங்கத்துக்கு மாற்று தனது தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியுமே என்று சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மாரகம தேர்தல் தொகுதியில் நேற்றைய தினம் கட்சியின் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கை தற்போது
பன்முக சவால்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் அவற்றை முறியடிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் கூறினார். வெற்றி பெற்றவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பது வங்குரோத்து அடைந்த நாட்டுக்கு உகந்தது அல்ல. அனைவரும் கைகோர்த்து செயற்பட வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் எதிர்க்கட்சியும் முக்கியமான பாத்திரத்தை கொண்டிருக்கிறது. அதிலிருந்து பின்வாங்க முடியாது. நாடு அனைவருக்கும் சொந்தமானது. நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்ட அமைப்பாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது என்றும் பிரேமதாசா அங்கு கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஊடக நிறுவனங்கள் பலவற்றின் உரிமையாளரான திலித் ஜெயவீரவின் தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சியின் புதிய தவிசாளராக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவும் உப தவிசாளராக முன்னாள் சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமனவும் இன்று நியமிக்கப்பட்டனர். இந்த கட்சியில் இணைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக்க கம்பஹா மாவட்ட அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் முக்கியமான மாவட்டங்களில் போட்டியிடுவதற்கு திலித் ஜெயவீரவின் கட்சி தயாராகி வருகிறது. அனுரவுக்கு வாழ்த்துக்கள். மலையக ஈழத்தமிழ் மக்களுக்கு இனி இந்நாட்டில் அனுதாபம் வேண்டாம், நியாயம்தான் வேண்டும். வெற்றி பெற்று பதவி ஏற்றுள்ள நண்பர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அரசியல் குரோதங்கள், கட்சி வேறுபாடுகளின்றி பொறுப்புள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியாக, தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாம் செயற்படுவோம். நீங்கள் உறுதியளித்த உயிர்த்த ஞாயிறு படுகொலை சூத்திரதாரிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவது, ஊழல் ஒழிப்பு, வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நாட்டின் சொத்துக்களை மீட்பது, மத்திய வங்கி பிணைமுறி கொள்ளையரை தண்டிப்பது, சிவராம் நடேசன், எஹலியகொட வசந்த உட்பட ஊடகவியலாளர் கொலைதாரிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவது ஆகிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் இரு கரங்களை உயர்த்தி ஆதரவு வழங்குவோம். ஜனாதிபதி அனுர சகோதரரே, தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக மலையக தமிழருக்கும் ஈழத்தமிழருக்கும் இனிமேல் இந்நாட்டில் அனுதாபம் வேண்டாம், எமக்கு நியாயம்தான் வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணி மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார். மலையக தமிழர் இந்நாட்டில் 200 வருடங்கள் வாழ்ந்துவிட்ட மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு ஒரு அங்குலம் நிலம் கூட இல்லை என அனுதாபப்பட்டு நீங்கள் தேர்தலுக்கு முன் பேசிய ஊடக காணொளியை கண்டேன். மலையக மக்களுக்கு வீடு கட்டிக்கொள்ளவும் வாழ்வாதார தேவைகளுக்காக காணி வழங்குங்கள். காணி உரிமை வழங்கி அவர்களை இலங்கை தேசிய நீரோட்டத்துக்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறை மாற்றத்தை பெருந்தோட்டத் துறையில் ஆரம்பித்து நமது மக்களை பெருந்தோட்டத் தொழிலில் பங்காளியாக்குங்கள். ஈழத்தமிழர், வடக்கு கிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்கள் பற்றியும் நீங்களும் உங்கள் கட்சியாளர்களும் அனுதாபப்பட்டு பேசியுள்ளதை கண்ணுற்றேன். ஆகவே அரசியல் கைதிகளை விடுவியுங்கள். இப்போதுதான் யுத்தம் இல்லையே, ஆகவே விடுவிக்கப்பட்ட அனைத்து தனியார் காணிகளையும் உடன் விடுவியுங்கள். காணாமல் போனோர் பற்றி பேசியுள்ளீர்கள். அவர்களின் குடும்பத்தவருக்கு நியாயம் வழங்குங்கள். உடனடியாக அங்கே மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள். மாகாண சபை தேர்தல்களை நடத்தும்படி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டு நான் அழுத்தே போய்விட்டேன் என்றார் மனோ கணேசன். வவுனியா மிரட்டல் சம்பவம் பற்றி அவர் சொல்லும்போது, நேற்று நடைபெற்ற சர்வதேச குழந்தைகள் தினத்தன்று வவுனியாவில் ஜனநாயக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த வலிந்து காணாமல் போன உறவு தாய்மார்களை தான் அனுரவின் ஆள் என்று கூறி ஒரு காடையர் மிரட்டியுள்ளார். இனிமேல் இத்தகைய ஆர்ப்பாட்டங்களை செய்யவிட மாட்டோம் எனவும் கூறியுள்ளார். இதை கூறி நான் அரசியல் நோக்கில் உங்களை ஒருபோதும் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் உங்கள் பெயரை பகிரங்கமாக பயன்படுத்தி பெண்களை மிரட்டி பயமுறுத்தியுள்ள இந்த நபரை உடனடியாக கைது செய்யுங்கள். சட்ட திருத்தங்கள் பற்றி அவர் பேசும்பொழுது, திருடர்களை பிடிக்க கைது செய்ய புதிய சட்டங்கள் கொண்டுவர இருக்கும் சட்டங்களை திருத்த, வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியவர்களை மீண்டும் இந்நாட்டுக்கு கொண்டுவர அவ்வவ் நாடுகளுடன் உடன்படிக்கைகள் செய்ய நாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். ஜனாதிபதி முறைமை பற்றி அவர் கூறும் பொழுது, நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம். பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லும் நிறைவேற்று ஜனாதிபதியா அல்லது முழுமையாக இதை ஒழிப்பதா என அது பற்றி அமர்ந்து பேசுவோம். அதற்கும் முழு ஆதரவு வழங்குவோம் எனவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வில் 8 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த அகழ்வு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ இன்று தெரிவித்தார்.
இவ்வருட ஜூலை 13ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்துக்கு செல்லும் புதிய அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும்போது துறைமுகத்தின் பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனை அடுத்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரிகள் சுனில் ஹேவகே மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையில் புதைகுழி அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மீண்டும் அகழ்வு நடவடிக்கைகள் அக்டோபர் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கையர்களில் எவரும் பலியாகவோ காயமடையவோ இல்லை என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமால் பண்டார உறுதிப்படுத்தியிருக்கிறார். இஸ்ரேலில் உள்ள சகல இலங்கையர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் மேலும் கூறினார். வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான வினோ நோகராதலிங்கம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று தீர்மானித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது தெற்கில் சிங்கள மக்கள் மாற்றம் ஒன்றை விரும்பியதை ஜனாதிபதி தேர்தல் காட்டியது. அதேபோன்று வடக்கு கிழக்கிலும் பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு மக்கள் மாற்றம் ஒன்றை விரும்புகிறார்கள் என்று தெரிகிறது. புதியவர்களையும் இளைஞர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதால் நான் போட்டியிடாமல் இருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்றும் அவர் சொன்னார். ஏற்கனவே இன்னொரு முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதனும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.